வணக்கம். சென்னையில இருந்து ஆர்ஜே ஷர்லின் பேசிட்டு இருக்கிறேன். நேயர்களே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான, அதே சமயம் ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இதை பத்தி இன்னைக்கு நான் காலையில யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த உலகத்துல நம்ம எல்லாரையுமே ட்ரஸ்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட உட்காந்து பிரியாணி சாப்பிடுவாங்க, நாளைக்கு நம்மள அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி. ஆனா இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுலையும் நம்ம லைஃப்ல சில மனுஷங்க மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா அமைவாங்க. ஸோ நம்ம ஒஸ்டான சுச்சுவேஷன்ல கூட நம்ம கூட நிற்கிற ஒருத்தர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நல்லா இருக்கும்போது, கையில காசு இருக்கும்போது, கார் வச்சிருக்கும் போது நம்ம கூடயே சுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம லைஃபோட ஒஸ்டான சுச்சுவேஷன்ஸ்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அது என்ன சுச்சுவேஷனா வேணா இருக்கலாங்க. படிச்சு நல்லா எழுதின எக்ஸாம்ல ஃபெயில் ஆகியிருக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸ்ல வேலையை விட்டு தூக்கியிருக்கலாம். வாழ்க்கையில நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு நடு ரோட்ல நின்று புலம்பிட்டு நின்றுகிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இந்த உலகம் ஃபுல்லா நம்மளை தப்பா பேசும்போது, யார் என்ன சொன்னா எனக்கு என்னடா, நான் அவங்க கூட இருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தோல் மேல கைய போடுற ஒருத்தர் இருப்பாங்க பாருங்க. அவங்க தாங்க நிஜமான ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்க லைஃப்ல இருக்காங்களா? அப்படி கிடைச்சாங்கன்னா நீங்க ரொம்பவும் ஸ்பெஷலானவங்க, கொடுத்து வச்சவங்க. மனுஷங்க மாறலாம், ஆனா ஒரு உண்மையான நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் மாறவே மாறாது. உண்மையா இருந்துச்சுன்னா அது மாறாது. தேவைக்கு யூஸ் பண்றவங்கலாம் இருக்காங்க. அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாவே இருக்கணும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துலலாம். ஆனா அப்படி ஒரு நண்பன் கிடைச்சிட்டா வச்சுக்கோங்களேன், உண்மையாவேங்க அவங்கலாம் ஜெம் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு நீங்க கேட்கலாம், அட ஷர்லின், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டும் அமையலையே, நான் ரொம்ப லோன்லினஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னு கூட தோணலாம். கவலைப்படாதீங்க. சில மனுஷங்க சூழ்நிலை காரணமா நம்மளை விட்டுட்டு போகலாம். ஆனா எப்பவுமே நம்மளை விட்டு விலகாத, நமக்கு தப்பான கைடன்ஸை கொடுக்காத, நம்ம வர்ஸ்ட் டைம்ல கூட நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை போல ஒரு நல்ல நண்பன் நம்மளை புரிந்து கொள்ள, நம்ம கூட நிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்கன்னா, உங்களுக்கு நல்ல நண்பனா ஏசு கிறிஸ்துவானவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறாங்க. யாரு தெரியுமா? ஒரு நல்ல புத்தகம் கூட உங்க கையில இருக்கும்னா அந்த புத்தகமும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல நண்பன் தாங்க. நீங்க சோர்ந்து போய் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு புக்கா இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த ஒரு எனர்ஜியை தான் அவங்க பாஸ் பண்ணுவாங்களே. நம்ம ரொம்ப சோர்ந்து போய் டம்மியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஏதோ சிரிக்கிற மாதிரி பேசியோ, இல்லைன்னா மோட்டிவேட் ஆகுற மாதிரி பேசியோ நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்கல்ல, அந்த ஒரு உற்சாகத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த புக் நீங்க சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னா, நீங்க படிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்கும் போது அந்த புக்கோட வரிகள் உங்களை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லுது. உங்க லைஃபுக்கு தேவையான கரெக்டான கைடன்ஸை அந்த புக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எனிவேஸ், வெல்கம் டு த புக் ஜர்னி. ரீட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. எஸ், சென்னையில இருந்து ஆர்ஜே ஷர்லின் நான் உங்க கூட இந்த ஒரு நேரத்துல பேசிட்டு இருக்கிறேன். இனிமே யாரும் என்னை புரிஞ்சுக்கல, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னு கவலைப்படுறத நிறுத்திட்டு ஒரு நல்ல புக்கை கையில எடுங்க, பைபிளை கையில எடுங்க, புத்தகங்களோட டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையுமே புத்தகங்கள் கூட பயணிக்க வைக்கதாங்க இந்த ஒரு ஷோவே ஸ்பெஷலா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்க லைஃப்ல நீங்க தேடுற அந்த உண்மையான கைடன்ஸ், அன்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை இன்னைக்கே நீங்க கண்டுபிடிங்க. அண்ட் உங்களுடைய லைஃப்ல இது மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இப்பவே உங்க கையில இருக்கிற மொபைல் போன் எடுத்துக்கோங்க. 8489773773 8489773773 இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, த புக் ஜர்னி அப்படின்றத மென்ஷன் பண்ணி அந்த ஃப்ரெண்ட் யாரு, அவங்களுடைய பெயரை நீங்க மறக்காம தெரியப்படுத்துங்க. ஓகே, வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நம்ம டே 11ல இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த 11th சாப்டர்ல ஜாய் ஆஃப் த இன்பிட்வீன் அப்படின்ற இந்த ஒரு புக்ல நம்ம இன்னைக்கு எப்படி சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது, அண்ட் எந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம இந்த ஒரு சந்தோஷத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே ஜஸ்ட் நான் சொல்ல தான் போறேன். எஸ், இந்த ஒரு புக்கோட ஆத்தர் ஆஷ்லி எத்ரிங்டன், ஒரு ஃபீமேல் ஆத்தர் தான் இந்த ஒரு புக்கை எழுதியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியில இருந்தே தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறேன். சரி, இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட குவெஸ்டின் கேட்குறேன். நம்ம லைஃப்ல எப்பயாச்சும் அப்பாடா எல்லாமே செம பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி லைஃப் செட்டில்
செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம பெருமூச்சு விடுற அந்த ஒரு செகண்ட் விதி வந்து பின்னால இருந்து மண்டையில டக்குன்னு ஒரு கொட்டி உங்களை கீழே உட்கார வச்சிருக்குதா. நம்ம ஒரு பெரிய பிளான் வச்சிருப்போம் நேர்களே, ஆனா அது ஒரு செகண்ட்ல தலைகீழா மாறும். அந்த மாதிரி டைம்ல ஐயோ என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அழுதுட்டு உட்காராம எப்படி கம்பேக் கொடுத்து கெத்தா நிக்கணும்னு தான் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நீங்க எல்லாருமே கேட்க போறீங்க. எஸ், ஸோ செம பவர்ஃபுல்லா வந்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஆத்தர் வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டே 11க்கு அவங்க வச்சிருக்கிற டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இட்ஸ் டைம் டு ஸ்டாண்ட் அப். அதாவது தமிழ்ல வந்து சொல்ல போனோம்னா எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது. நான் திரும்பவும் இதை சொல்றேன், இட்ஸ் டைம் டு ஸ்டாண்ட் அப். எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது. ஸோ இதுக்கு வந்து அழகான ஒரு வசனத்தை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யோவான் 5:8 நான் உங்களுக்காக ரீட் பண்றேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த ஒரு வசனத்தை நான் படிக்கும் போதே நீங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்சிடென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நான் லேட்டரா வந்து சொல்றேன், சரிங்களா? மேபி நம்ம ஈவினிங் லைவ்ல இதை பத்தி ஒரு நாள் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்ல இப்போ வந்து ரீட் பண்ணிடலாம். ஜீசஸ் டோல்ட் ஹிம், ஸ்டாண்ட் அப், பிக் அப் யுவர் மேட் அண்ட் வாக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ நான் NLT வேர்ஷன் வந்து ரீட் பண்றேன். ஸோ நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல வந்து நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும், நான் வந்து NLT வேர்ஷன் வந்து ரீட் பண்றேன். ஸோ நீங்களும் வந்து இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன வேர்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றத #the book journey அப்படின்றத மென்ஷன் பண்ணி 8489773773 இந்த நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ இவங்க வந்து இதுல ஒரு இன்சிடென்ட்டை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே அவங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை வச்சுதான் வந்து சில காஸ்பல் மெசேஜ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வசனத்தை வந்து நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, என்ன மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்ல போனோம்னா, நீ விழுந்து கிடந்தது போதும், எந்திரிச்சு நடக்க ஆரம்பி. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்குற லைன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இவங்க என்ன இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020 வந்து டிக்டாக்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் செம்ம வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம் அப்படின்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஆமாம், அப்போ தான் அந்த டைமில் தான் வந்து பயங்கரமாக ஃபேமஸாக போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி பில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. யார் போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2020 வந்து டிக்டாக்ல வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்கன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து டான்ஸோ இல்லைனா வந்து பாட்டு அது மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாகவே வந்து நல்ல மோட்டிவேஷனான கண்டென்ட்ஸ் அண்ட் காஸ்பிள் தான், மெசேஜஸ் தான் வந்து ஃபுல்லாகவே அவங்க அப்லோட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ 5 நாள் வந்து விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோ போடுறாங்க. அதுக்காக கண்டென்ட் எழுதுறது, நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணுறது, ட்ரெண்டாக இருக்கிற விஷயங்களை ரிசர்ச் பண்ணாதான் ரீச் வந்து அதிகமாக கிடைக்குமே. ஸோ இது எல்லாமே வந்து மீடியா சைடில் இருக்கிற ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அப்போ வந்து ட்ரெண்டாக இருக்கிறத வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து அதை ஹேஷ்டேக் அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, இவ்வளோ வேலை இருக்குது. 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட வந்து 1.5 years வந்து உழைப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அவங்க டிக்டாக்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 4,50,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களாம், சரிங்களா? ஸோ அவங்க அந்த வேலையை விரும்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு ஃப்ரைடே காலையில அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி, ஆஷ் இதை நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆஷ் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மெசேஜை வந்து போடுறாங்க. ஸோ இவங்களும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு ஃபோனை வந்து செக் பண்ணி பார்ப்போம், நம்ம ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அது மாதிரி ஃபோனை வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ண உடனே ஆஷ்லி டிக்டாக் ஹஸ் பீன் பேண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ். பதறி போய் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து போல்டு லெட்டர்ஸில் வந்து ஃப்ளாஷ் ஆகுது, யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் பெர்மனன்ட்லி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வயிறே கலங்கிடுச்சு. அதை வந்து அவங்க இங்கிலீஷில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மை ஸ்டொமக் சாங்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. SANK சாங்க், சரிங்களா? இன்னைக்கு வந்து இந்த ஒரு நியூ வேர்டை வந்து நம்ம கற்றுக்கலாம். சாங்க் அப்படின்னா வந்து என் வயிறே கலங்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி இனிமே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில்
வயிறு கலங்குது அப்படின்னு சொல்லாம மை ஸ்டொமக் சாங்க் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ரெண்டியா. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வயிறே வந்து கலங்கிருச்சு, என்னடா இது இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு, என்ன பண்றேன்னு தெரியலையே. அவங்க ஒன்றும் தப்பான கண்டென்ட் வந்து போடலை, அதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் ஒன்றும் தப்பான கண்டென்ட்லாம் வந்து போடலை, மக்களுக்கு மோட்டிவேஷன் தர நல்ல விஷயங்களை தான் போஸ்ட் பண்றேன். டிக்டாக் கம்பெனிக்கு மெயில் போடுறாங்க, ஆனா வார கணக்குல ஒரு பதிலும் வரவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 1.5 years அவங்க வந்து இதுக்காக உழைச்சிருக்காங்க பாருங்க. கன்சிஸ்டண்டா 1.5 years வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட்ல அது 0 ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இட்ஸ் எண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நம்மள பல பேருக்கு இப்படி வந்து நடந்திருக்கும். நம்ம வந்து ஒருத்தர் மேலே ஓப்பனாக சொல்ல போனால், நான் உயிருக்கு உயிராக வந்து அவங்கள நேசிச்சேங்க, திடீர்னு என்னை பிடிக்கலன்னு கழட்டி விட்டுட்டாங்க. மாசக்கணக்காக ட்ரைனிங் எடுத்த ஒரு மேரத்தான் ரேஸுக்கு நான் என்னோட ஸ்போர்ட்ஸ் விஷயத்துக்காக அவ்வளோ மாசக்கணக்கில் என்னோட உடம்புலாம் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நான் ட்ரைனிங் எடுத்தேன். ஆனால் அது 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் சுலுக்கிடுச்சு. இப்போ என்னால் வந்து ரேஸ்லையும் கலந்துக்க முடியாது. அப்படியும் இல்லைனா இந்த வேலை நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இன்டர்வியூவில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து அட்டன் பண்ணியிருப்போம், சூப்பராகவே பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம பேரே வந்திருக்காது. இந்த மாதிரி டைமில் நம்ம மனசு உடனே அந்த விக்டிம் மென்டாலிட்டிக்குள்ளே வந்து போயிடும். அது என்னங்க விக்டிம் மென்டாலிட்டி அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். பரவாயில்ல, கேளுங்க, ஏன்னா எனக்கே தெரியாது. நானே வந்து என்ன பண்ணேன், சர்ச் பண்ணி பார்த்தேன், வாட் இஸ் விக்டிம் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். என்ன தெரியுமா வந்து கூகுளில் வந்து சொல்லியிருக்கு, சைக்காலஜிக்கல் மைண்ட் செட் வேர் அ பர்சன் கன்சிஸ்டன்ட்லி ஃபீல்ஸ் பவர்லெஸ், பிளேம்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் அதர் பீப்புள் ஃபார் தி சேலஞ்சஸ் அண்ட் ரிஃப்யூசஸ் டு டேக் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னங்க என்னதோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, தயவுசெய்து தமிழ்லேயே சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கவலைப்படாதீங்க, அதையும் நான் சொல்றேன். ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நான் என்னதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சனா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் வந்து என்னை சுத்தி நடக்குது அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னோட மைண்ட், என்னோட மென்டாலிட்டி வந்து எப்படி மாறிடும்னா பவர்லெஸ்ஸா வந்து ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்கள பிளேம் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவங்களாலதான் இது நடக்கல, அவங்க வந்து கண்ணு வச்சுட்டாங்கப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு டைலாக், நீங்க கேட்டிருப்பீங்க, அவங்களாலதான் வந்து அது நடக்கல அப்படின்னு நம்ம வந்து பிளேம் பண்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம யோசிப்போமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நம்ம வந்து தள்ளப்படுவோமா, அதை தான் வந்து விக்டிம் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஐ திங்க் இன்னைக்கு நம்ம வந்து இந்த டேலேயே 2வது வார்த்தையை கற்றுக்கொண்டு உள்ளோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி நம்மளை சுற்றி ஏதாச்சும் நடக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம விக்டிம் மென்டாலிட்டிக்குள்ளே வந்து போயிடுவோம். இந்த உலகமே எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அழுதுகிட்டே வந்து உட்காந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல ஆஷ்லி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரிவ்யூ இருக்குது, நமக்கு இங்கே ஒரு சாய்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம அழுதுட்டு விழுந்து கிடக்கலாம், இல்லைன்னா நடந்து போச்சுன்னு சொல்லி ஆண்டவரோட கையை பிடிச்சிட்டு மறுபடியும் கெத்தா எந்திரிச்சு நிக்கலாம். செமையா இருக்குல்ல. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நமக்கு இங்க சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு நம்ம அழுதுட்டு விழுந்து கிடக்கலாம், இல்லைன்னா நடந்து போச்சுன்னு சொல்லி ஆண்டவரோட கையை பிடிச்சிட்டு மறுபடியும் கெத்த எழுந்து நிக்கலாம். நம்ம எதை சூஸ் பண்ண போறோம். ஸோ ஆஷ்லி வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க அக்கௌண்ட்டை திரும்ப வரவே இல்லை. அந்த டிக்டாக் அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கே தெரியும், நியூஸ்லலாம் வந்து போட்டாங்க. அந்த ஒரு டைம்ல டிக்டாக் தான் வந்து அவ்வளோ ஃபேமஸ் அண்ட் வைரலாக இருந்துச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அதை வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்காகவே நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு எப்படி சொல்ல, காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ வந்து ஆஷ்லிக்கு அவங்க அக்கௌண்ட் வரவும் இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க நினச்சி அழுதுகிட்டே இல்லாமல் என்னோட மிஷனை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி 0ல் இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஸோ வேற ஒரு ஐ திங்க் இன்ஸ்டாகிராம்லாம் நான் நினைக்கிறேன், அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணலை இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. எனிவேஸ் தட்ஸ் நாட் அ பிக் டீல். நமக்கு வந்து கண்டென்ட் தான் வந்து முக்கியம், சரிங்களா. அவங்க சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வந்து கீழே விழுந்துட்டீங்களா, விழுந்தே கிடக்காதீங்க. நீங்கள் வந்து இப்போ சாய்ஸ் உங்கள் கையில் இருக்குது, கீழே இருக்க போகிறீங்களா இல்லைனா ஆண்டவருடைய கையை பிடிச்சி மேலே எழுந்து நிற்க போகிறீங்களா, திரும்ப நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணதை நீங்கள் திரும்ப பண்ண போகிறீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அது எதுவாக வேணா இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஜாபாக இருக்கலாம். ஸோ
ஸோ அது நம்ம சர்ச்சில் பண்ணுற ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், இட் குட் பி எனிதிங், எதுவாக வேணால் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், 100% நம்ம கையில் தான் அது இருக்குது. நீங்கள் கீழே விழுந்து போகும்போது ஆண்டவர் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருப்பார். நீங்கள் எப்போ எந்திரிச்சு நின்று நான் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன்னு ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அப்போ தான் ஆண்டவருடைய அற்புதம் அந்த இடத்துல வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும். அதனால் என் பிளான் சொதப்பிடுச்சேன்னு இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்கிற ஒன்று, இட்ஸ் டைம் டு ஸ்டாண்ட் அப். எந்திரிச்சு நிற்க வேண்டிய நேரம் வந்தாச்சு பாஸ். நைட்டு தூங்க போகும்போது நான் சொல்கிற இந்த ப்ரேயர் மட்டும் நீங்கள் பண்ணுங்க, சரிங்களா? என்ன ப்ரேயர் பண்ண போறீங்கன்னா, இயேசுவே, இந்த கஷ்டமான சூழ்நிலையில என்னை தனியா விடாததுக்கு நன்றி. நான் இழந்ததை நினைச்சு அழுதுட்டு இருக்காம உங்க பலத்தோட மறுபடியும் எந்திரிச்சு நிக்க எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க. இந்த முறை நான் உங்க கூட சேர்ந்து ஜெயிக்க போறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஸோ இந்த ஒரு ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. நேயர்களே, விழுறது தப்பு இல்லை, ஆனா விழுந்த இடத்துலயே கிடக்குறதாங்க தப்பு. கையை பிடிங்க, காலை முன்னாடி வைங்க, கெத்தா எந்திரிச்சு நில்லுங்க. நம்ம புக் ஜர்னி ஷோவோட பயணம் இன்றையோட முடிவுக்கு வருது. ஸோ நாளைக்கு அடுத்த சாப்டர்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நாளைக்கே வந்துருவேன், சரிங்களா? ஆனால் நாளைக்கு சந்திக்கலாம். சந்தோஷமா இருங்க. அது வரைக்கும் until then, bye from உங்க RJ ஷர்லன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் ரேடியோ.